இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 27 ஆண்டுகள் சேவைக்கு பின் ஓய்வு பெறும் நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். நாசாவின் மூத்த விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் 27 ஆண்டுகள் சேவைக்கு பின்னர் கடந்த ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி முதல் நாசாவிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். அவர் தனது பணிக்காலத்தில் 3 முறை சர்வதேச விண்வெளி நிலையமான ISS-க்கு பயணம் செய்து விண்வெளியில் மொத்தம் 608 நாட்கள் தங்கியுள்ளார். மேலும் 9 விண்வெளி நடைப்பயணங்கள் மேற்கொண்டு பெண்களில் அதிக நேரம் வெளியில் பணியாற்றிய சாதனையும் பெற்றுள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் 2006ஆம் ஆண்டு முதன் முறையாக விண்வெளிக்கு சென்றார். 2012 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் மீண்டும் ISS-க்கு பயணம் செய்து விண்வெளி நிலையத்தின் கட்டுப்பாட்டாளராகவும் பணியாற்றினார். சமீபத்திய பயணத்தில் அவர் 2025 மார்ச் மாதம் பூமிக்கு திரும்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாசா நிர்வாகிகள் விண்வெளி ஆராய்ச்சிக்கு அவரது பங்களிப்புகள் சந்திரன் மற்றும் செவ்வாய் நோக்கிய எதிர்கால பயணங்களுக்கு முக்கிய அடித்தளமாக அமைந்துள்ளதாக பாராட்டினார். ஓய்வு பெற்ற பின்னர் நாசாவின் அடுத்த கட்ட வரலாற்று சாதனைகளை அவர் வெளியிலிருந்து காண ஆவலுடன் இருப்பதாக சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்தார். சூப்பர்மேன் பாணியில் மோட்டார் சைக்கிள் சாகசம் செய்த இளைஞன் கைது. நேற்று பஹாங் ஜாலான் குவாந்தான் பைபாஸ் சாலையில் அமைந்திருக்கும் புக்கிட் ராங்கின் பகுதிக்கு அருகே மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது கால்களை பின்னால் நீட்டியபடி சூப்பர்மேன் பாணியில் ஆபத்தான சாகசம் செய்த இளைஞனை போலீசார் கைது செய்தனர். கடந்த ஜனவரி 18ஆம் தேதி அன்று இந்த ஆபத்தான சாகசத்தை காட்டும் 17 வினாடிகள் கொண்ட வீடியோ ஒன்று புலனத்தில் வைரலானதை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டதாக குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஷாரி அபுசாமா தெரிவித்துள்ளார். யமஹா Y15 மோட்டார் சைக்கிளின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் 21 வயது நபர் எனவும் அந்த ஆபத்தான சாகசத்தை செய்தது அவரது 20 வயது நண்பர் எனவும் ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்டது. மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் தனது நண்பரை குவாந்தான் போக்குவரத்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்ததை தொடர்ந்து அந்த இளைஞன் போலீசாரிடம் அனைத்தையும் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு மேல் விசாரணையும் தொடங்கப்பட்டது. பாலிங்கில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து தீப்பற்றி எரிந்து சேதம். பாலிங் கம்போங் பாரிட் பஞ்சோங் பகுதிக்கு அருகே சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நகர பேருந்து ஒன்று நேற்று தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது. 58 வயதுடைய பேருந்து ஓட்டுநர் பானம் வாங்குவதற்காக வாகனத்தை நிறுத்தியிருந்த போது இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே பாலிங் தீயணைப்பு நிலைய வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணி வேலைகளில் களம் இறங்கினர். மேலும் பேருந்தில் தீ வேகமாக பரவி இருந்ததாகவும் உடனடியாக தீ அணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தீ ஓட்டுநர் பகுதியிலிருந்து பரவி பேருந்தின் சுமார் 90 விழுக்காடு பகுதி எரிந்து சேதமடைந்தது எனவும் அப்பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் கூறப்பட்டது. வெயிலான வானிலை மற்றும் பேருந்தின் பழைய நிலை தீ வேகமாக பரவ காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தீ விபத்துக்கான காரணம் மற்றும் இழப்பு மதிப்பு குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பங்சார் வணிக வளாகத்தில் திருட முயன்ற நபரை அவ்விடத்திலேயே கைது செய்த போலீஸ். செவ்வாய்க்கிழமை காலை ஜாலான் லிக்கு ஜாலான் பங்சார் அருகே உள்ள ஒரு வணிக வளாகத்தில் உட்புகுந்து திருட முயன்ற 41 வயதுடைய ஆடவரை அவ்விடத்திலேயே போலீசார் கைது செய்தனர். கடையின் உரிமையாளர் போலீசை தொடர்பு கொண்ட சில நிமிடங்களிலேயே போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சந்தேக நபரை கைது செய்தனர் என்று பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹூச்சான் ஹுக் தெரிவித்தார். ஆரம்ப விசாரணையில் கடையின் கேட் திறக்கும் ரிமோட் ஒன்று காணாமல் போயிருந்தது. மேலும் கடையின் பக்கவாட்டு கதவில் உடைத்து நுழைந்ததற்கான தடயங்கள் கண்டறியப்பட்டன. சந்தேக நபரின் உடல் சோதனைகள் பாராங்கத்தி, சரி செய்யக்கூடிய ஸ்பேனர், ஸ்க்ரூ டிரைவர் மற்றும் வாகன சாவி ரிமோட் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட ஆடவரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றத்தில் உத்தரவு கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் மற்றும் ஆபத்தான ஆயுத சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு மேல் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் புக்கிட் பின்தாங் லாலா போர்ட் வணிக வளாகம் புதிய விரைவு பேருந்து சேவை மையமாக உருவாகும். ஆந்தோனி லோக். போக்குவரத்து நெரிசலை குறைத்து அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முயற்சியாக கிளான் பள்ளத்தாக்கில் உள்ள பல பொருத்தமான வணிக வளாகங்களுக்கு அரசாங்கம் பொது போக்குவரத்து மைய உரிமைகளை வழங்கும்.
எதிர்காலத்தில் உரிமம் பெறப்படும் வணிக வளாகங்களில் புக்கிட் பின்தாங்கில் உள்ள லாலா போர்ட் அடங்கும். இது நகர மையத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் கூறினார். பெரும்பாலான விரைவு பேருந்துகள், குறிப்பாக கோலாலம்பூர் மற்றும் சிங்கப்பூர் இடையே சேவையில் ஈடுபட்டு வரும் விரைவு பேருந்துகள் பெத்தயா, டைம்ஸ் ஸ்கொயர் வணிக வளாகம் மற்றும் சில ஓட்டல்கள் போன்ற பல இடங்களில் பயணிகளை இறக்கிவிடுகின்றன. அவை பொருத்தமற்றவை என்றும் பாதுகாப்பற்றவை என்றும் கருதப்படுகிறது. லாலா போர்ட்டில் ஏற்படுத்தப்படவிருக்கும் விரைவு பேருந்து பொது போக்குவரத்து மையம் உண்மையிலேயே சேவைகளை வழங்க தயாராகும் வரை எந்த சம்மனும் பிறப்பிக்கப்படாது. OKU உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச கல்வி. பிரதமர் அன்வாருக்கு நன்றி கூறி மாணவன் வர்மன் வெளியிட்ட வீடியோ வைரல். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொது உயர்கல்வி கூடங்களில் உடனடியாக இலவச கல்வி வழங்கப்படும் என்று பிரதமர் ரத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தது நாடு முழுவதும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக PPKI செந்துல் உத்தாமாவில் படித்து வரும் ஆட்டிசம் மாணவர் ராஜேந்திர வர்மன் ஒரு நிகழ்ச்சியூட்டும் வீடியோவை சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளார். இவர் வேறு யாரும் அல்ல, மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் மோகனன் பெருமாள், வழக்கறிஞர் ராஜேஸ்வரி தம்பதியரின் ஆசை புதல்வராவார். மலேசிய சாதனை புத்தகம் அங்கீகரித்த ஆட்டிசம் கலைஞரான வர்மன், இலவச கல்வி என்பது கொள்கை அல்ல, நம்பிக்கையை அளிக்கும் ஒரு பரிசு என்று வீடியோவில் தெரிவித்தார். குடும்பத்தினரின் மற்றுமோர் ஆச்சரியமாக இந்த வீடியோ நேரடியாக பிரதமர் அன்வாரை சென்றடைந்துள்ளது. வர்மாவின் பெற்றோரின் தகவலின்படி அந்த வீடியோவை பிரதமரை PKR மத்திய தலைமைத்துவ மன்ற உறுப்பினர்களின் வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்துள்ளார். இச்சிறுவன் இப்படியே இருந்துவிடக் கூடாது, இவனது திறமைகள் உலகிற்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கில் ஆரம்ப கட்டத்திலேயே வர்மாவை முதன்முறையாக பேட்டி எடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததே குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வர்மாவுக்கு நீங்கள் செய்த உதவியை ஒருபோதும் மறவேன் என அவரது பெற்றோர் நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். மருத்துவம், பொறியியல் போன்ற போட்டித் துறைகளுக்கு தேசிய நுழைவுத் தேர்வை அறிமுகம் செய்யும் கியூமிக் பரிந்துரை. STPM மெட்ரிகுலேஷன் உட்பட ப்ரீ-U எனப்படும் பட்டப்படிப்புக்கு முந்தைய தேசிய கல்வி அமைப்பு முறையை உயர்கல்வி அமைச்சு முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதை கியூமிக் எனப்படும் மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகள் சங்கம் வரவேற்றுள்ளது. இது நாட்டின் கல்வி சீர்திருத்தத்தில் ஒரு முக்கிய முன்னேற்றம் என அது வர்ணித்தது. அதே நேரத்தில் STPM மெட்ரிகுலேஷன், ஃபவுண்டேஷன், டிப்ளமோ ஆகிய வழித்தடங்களில் 4.0 CGPA பெற்ற மாணவர்களுக்கு அது பொது உயர்கல்வி கூடங்களில் இடம் உறுதி செய்யப்படும் என்ற அமைச்சரின் அறிவிப்பு மெரிட் மதிப்பின் நியாயத்தன்மை குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. பட்டப்படிப்புக்கு செல்ல பல்வேறு பாதைகள், வெவ்வேறான பாடத்திட்டம், மதிப்பீட்டு முறை மற்றும் கல்வித்திறன் அளவுகள் இருப்பதால் அனைவரையும் ஒரே அடிப்படையில் மதிப்பிட பொதுவான தர சான்று அவசியம் என கியூமிக் கருதுகிறது. இதற்காக மருத்துவம், பொறியியல், சட்டம் போன்ற போட்டிக்கு அதிகமுள்ள படிப்புகளுக்கு தேசிய நுழைவுத் தேர்வு ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டும் என கியூமிக் பரிந்துரைத்துள்ளது. ஆட்டிசம் குழந்தையை பராமரிப்பு மையத்தின் ஸ்டோரில் அடைத்து வைப்பதா? ஷா அலாமில் உள்ள குழந்தை பராமரிப்பு நிலையத்தில் பொருட்கள் வைக்கும் ஸ்டோர் ரூம் எனப்படும் கிடங்கில் ஆட்டிசம் குழந்தை ஒன்று அடைத்து வைத்திருக்கும் காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டிசம் குழந்தைகளை பாலர்பள்ளி மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பாதுகாப்பான இடத்தில் இருப்பார்கள், அதனை நடத்தி வருவோர் நல்ல முறையில் கவனித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் அனுப்பி வைக்கின்றனர். ஆனால் அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் ஏற்படும் சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றன. ஷா அலாமில் குழந்தை பராமரிப்பு நிலையத்தில் ஸ்டோர் ரூமில் ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தை அடைத்து வைக்கப்பட்ட காணொலியை பிரபல செல்வாக்குமிக்க கேப்ரைஸ் அல்லது ஆரிஸ் ரம்லி இன்ஸ்டாகிராமில் முனாஃபிக் ஹண்டர் மூலம் அம்பலப்படுத்தியுள்ளார். 44 வினாடிகளை கொண்ட அந்த காணொலி சம்பந்தப்பட்ட பராமரிப்பு மையத்தில் பயிற்சி பெறுவதற்காக இணைந்த 2வது நாளிலேயே அந்த குழந்தைக்கு எதிரான கொடுமை குறித்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாத அதன் பயிற்சியாளருமான பதிவேற்றம் செய்து தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் தேசிய தற்காப்பு தொழில்துறை கொள்கை. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது, தற்காப்பு துறைக்கான நம்பிக்கையை மீட்டெடுப்பது, நம்பகமான மற்றும் நேர்மையான உள்நாட்டு தொழில்துறையின் ஆற்றலை உருவாக்குவது ஆகியவற்றுக்கான புதிய முயற்சியாக தேசிய பாதுகாப்பு தொழில்துறை கொள்கை DIPN நேற்று தொடங்கப்பட்டது.
நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த இந்த கொள்கை காலத்தின் தேவைகளுக்கு மலேசிய இராணுவ படையின் தற்போதைய அவசியங்களுக்கும் ஏற்ப இப்போது அமல்படுத்தப்படுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த தற்காப்பு தொழில்துறை கொள்கை உண்மையிலேயே நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது. தற்போதைய காலத்தின் தேவைகளுக்கு ஏற்றதாகவும் அண்மையில் மலேசிய இராணுவ படையை சூழ்ந்திருந்த நெருக்கடியை தணிக்கும் நம்பிக்கையை கொண்டதாகவும் நான் கருதுகிறேன் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் DIPN-ஐ தொடங்கி வைத்த பின்னர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் அவ்வாறு உரையாற்றினார். பெர்காசோவிடம் போலி மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்த வழக்கு தடுப்பு காவல் உத்தரவிட்ட கங்கார் நீதிமன்றம். பெர்காசோவுக்கு போலி மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்து 2,55,000 ரிங்கெட் மதிப்பிலான மாதாந்திர ஓய்வூதியம் பெற முயன்றதாக கூறப்படும் வழக்கில் 3 பெண்கள் உட்பட 6 பேர் வருகின்ற ஜனவரி 27ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பெர்காசோ ஓய்வூதிய விண்ணப்பங்களை செய்து கொடுத்த ஒரு ஆண் முகவர் உட்பட 50 முதல் 60 வயதிற்கு இடையில் இருக்கும் 6 சந்தேக நபர்களையும் தடுப்பு காவலில் வைப்பதற்கு கங்கார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. SPRM தகவலின்படி 2024ஆம் ஆண்டு தனியார் துறையில் பணிபுரியும் 5 சந்தேக நபர்கள் போலி மருத்துவ அறிக்கைகளை பெர்காசோவுக்கு சமர்ப்பித்துள்ளனர். இந்த விண்ணப்பங்களுக்கு உதவிய முகவர் 42,000 ரிங்கிட் தொகையை பெற்றதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பெர்காசோவின் ஆன்டி ஃப்ராட் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பிரிவு மற்றும் SPRM பெர்லிஸில் இணைந்து நடத்திய விசாரணையின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சிறு மின் சிக்கலினால் ட்ரம்ப் விமானம் பாதுகாப்புடன் தரையிறங்கியது. புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே சிறிய அளவிலான மின் சிக்கலை அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் செவ்வாய்க்கிழமை இரவு வாஷிங்டனுக்கு அருகிலுள்ள ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. புதிய விமானத்தில் பயணம் தொடரும் என்று வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கேரலின் லிவிட் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உலக பொருளாதார ஆய்வரங்கில் மற்ற உலக தலைவர்களுடன் இணைந்து கொள்வதற்காக ட்ரம்ப் டாவோஸிற்கு செல்கிறார். 2011ஆம் ஆண்டு கானிகட்டில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு அதிபர் பராக் ஒபாமாவை ஏற்றி சென்ற போது மோசமான வானிலை காரணமாக ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் தரையிறங்குவதை நிறுத்தியது. 2012ஆம் ஆண்டு அப்போதைய துணை அதிபர் ஜோ பைடனை ஏற்றி சென்ற ஏர்ஃபோர்ஸ் 2 விமானம் கலிபோர்னியாவில் பறவைகளால் மோதிய போதிலும் பின்னர் எவ்வித பிரச்சனையும் இன்றி அந்த விமானம் தரையிறங்கியது.